அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுரை நவநிதீஸ்வரர் ஆலயம், நவாசிப்பேட்டை. இங்கே தான் வந்திருக்கோம்பா. நம்ம ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம்னா, ஸ்ரீ மகா பெரியவா உழவாரப்பணி குழு சார்பில் இன்றைக்கி நம்ம ஆலயத்தை சுத்தம் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செடியெல்லாம் முளைச்சி போயிருக்குது. பார்க்குறீங்களா? இது முதல்ல எடுத்தது. ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் உழவார பணி முடிஞ்ச பிறகு திரும்பவும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆலயத்தை சுற்றி இவ்வளோ செடிங்க முளைச்சி போயிச்சிரு. இந்த குழு சார்பில் ஏற்கனவே நமக்கு ஆலயத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போவும் வந்திருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வெயில் நாள் இப்போ போனது, அதுக்கே இந்த மாதிரின்னா இன்னும் வரப்போகிறது மழை நாள். அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள். உள்ள முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தர போடலாம். ஒரு அன்பர் வந்து தர போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அடுத்த வாரத்தில் செய்ய போகிறோம். இப்போ இந்த வாரம் முழுக்க சுத்தம் பண்ணிடலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் செடி முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. புல், செடி இதெல்லாம் இன்னும் அவங்க வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி ஆகிடுவாங்க. ஒவ்வொருத்தராக வருவாங்க, வந்து அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அதை பாருங்கள், இப்போ எல்லாமே வந்துட்டாங்க. பணியும் ஆரம்பித்தாச்சு. பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ செதுக்கிட்டே வந்துட்டாங்க. செதுக்குறாங்க பார்த்தீங்களா? ஐயா வணக்கம். எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள நம்ம எந்த தொந்தரவும் பண்ணதில்லை. இந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கொட்டுறாங்க. செடியெலாம் வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கொட்டிடுவாங்க. இது வந்து ரொம்ப நாளாக அந்த இடத்துல ஓப்பனாகவே இருந்து, இது வழியாக நிறைய ஜனங்கள்லாம் உள்ளே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்த வலை வாங்கி கொடுத்து நம்ம கட்ட சொல்லிட்டோம். ஏற்கனவே கட்டியிருந்தது தான் இந்த இடம். அதை வளைச்சி விட்டுட்டு அது மேலே ஏறி உள்ளே வராங்க. சரி பரவாயில்ல, அவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவும் சண்டைலாம் போட முடியாதுல்ல. அதனால் திரும்பவும் புதுசாக அது வரைக்கும் ஒரு பிட்டு வலை வாங்கி கொடுத்தேன். நம்ம செலவில் தான் வாங்கி கொடுத்தோம். அதை கட்டிட்டாங்க. இப்போ இந்த பக்கம்லாம் செதுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம்தான் கட்டிட்டு அந்த இடத்துல முள்ளெலாம் வெட்டி போட்டோம் கொஞ்சம். ஏன்னா கிளியராகி வச்சுருக்காங்க ஜனங்க அது வழியாக போகிறதுக்கு. இப்போது இது இது மட்டும்தான் என்ட்ரி. பூட்டு திறந்துருந்தால் உள்ளே வரணும். இது பார்த்தீங்களா? இதுதான் புது வலை இப்போ கட்டணும். அதெல்லாம் அதுக்கான இடத்துலாம் பழைய வலை. இந்த இடம் தான் அழுத்திட்டு மேலே ஏறி வராங்க. இப்போ புது வலை இங்கே கட்டிட்டோம். பார்ப்போம் அது எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு. பகவானோட சித்தம் தானே எல்லாமே. அவர் என்ன நினைக்கிறாரோ பார்ப்போம். நம்மளால் முடிஞ்சது செய்வோம். இதுவே எதிர் சைடும் அதே மாதிரி திரும்ப அழுத்தி வச்சுருக்காங்க. அதை நாம் அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்து கட்டிடலாம். இது பாருங்கள், காலையில் பார்த்தீங்கல்ல எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. இப்போது ஈவினிங் எல்லாமே செதுக்கி முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அருமையாக பணி செய்திருக்காங்க. சுத்தமாக கிளியர் பண்ணிட்டாங்க. குறுக்கோ மழை வேறு வந்துடுச்சு இப்போது திடீர்னு. அது இயற்கை தானே, அது நாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போது மகா பெரியவா
உழவாரப் பணி அன்பர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் பாருங்கள், காலையில் எப்படி இருந்தது இந்த இடம்லாம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களா. அழகாக இப்போது ஆலயத்தை வலம் வர முடியும். ஜனங்க ஆலயத்தை சுற்றி வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல, இது கொஞ்சம் பரவாயில்ல. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாளில் தரை போட்டுடலாம். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த இடம்லாம் தான் தரை போடணுன்னு பேசின்னு இருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு ஆலயத்தை சுற்றி தரை போட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கிணறு. இப்போது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி உழவாரப் பணி செய்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்க. வணக்கம்.